Okay. So very good morning, my dear students. Once again, I warmly welcome to Don Bosco College and Department of Business Administration. So this is the second week that you are coming with us. Happily, many are actively participating. Today, we have Father Kasi Sagayaraj, Vice Principal of Don Bosco College, will address you. He belongs to our department. Father is a MBA graduate who studied in Chennai. Uh, Forgotten the college. SRM, yes, SRM is one of the biggest university in Tamil Nadu, which a lot of exposure. He teaches in our department only. I welcome Father Kasi Sagayaraj to address our first years. Yes, Father. So, good morning, dear Dr. Vetri Velen sir, the head of the Department of Management Studies, and also Professor Valan Peter, the faculty member for the first years, class teacher, and all my dear students. Good morning. சௌக்கியமா நல்லா இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. Good morning, sir. அட்மிஷன் டைம்ல பார்த்தது எல்லாரையும், பட் நேரடியா பார்க்க முடியல. Anyway, I hope you're all keeping well, no? You're all keeping well, away from corona, away from all the difficulties in life. Just as we have started this new day, okay, நாம் இந்த இரண்டாவது வாரமாக இரண்டாவது நாளை புதிதாக தொடங்கி இருக்கின்றோம். இந்த நாளிலே உங்களோடு ஒரே ஒரு சின்ன கதையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். ஓகேங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. துரோணாச்சாரியாவும் அவரோட வில்லு எதை கத்துக்கொள்ள வந்த அருண் அர்ஜுனா ஓகே. ஒரு நாள் என்ன பண்றாரு துரோணாச்சாரியா, அவர் வில் எதிரில ரொம்ப வித்வானு, திறமைசாலி. அவர் தன்னுடைய சிறுவர்களுக்கு வில் அம்பு எழுதக்கூடிய பயிற்சி கொடுக்கலான்னு கூப்பிடுறாரு. ஓகேங்களா? துரோணாச்சாரியா பயங்கர திறமைசாலி, வில் அம்பு எழுதுறதுல அது திறமைசாலி, பயங்கர டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அவருக்கு. ஸோ அவரு கூட டிசைபிள்ஸ் போறாங்க, ஒரு 3 பேர் போறாங்க. அதுல முதல் நபர் கூப்பிட்டு கேட்கிறாரு, சீடரே உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டப்போ, நானும் வில்லு எதை கத்துக்கணும், அம்பு எதை கத்துக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. சரி கத்துக் கொடுங்க சொல்லி சொல்றாரு. முதல் டெஸ்டா கேட்கிறாரு, நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு முன்னால இருக்கிற மரத்துல என்ன பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ஒரு முதல் ஸ்டூடெண்ட் சொல்றாரு, நான் மரத்துல நிறைய பழங்கள் இருக்குது. மரத்துல என்ன இருக்கும், நிறைய பழங்கள் இருக்குது, நிறைய இலைகள் இருக்குது, நிறைய பூ இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் பாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. உடனே துரோணாச்சாரியா சொல்றாரு, உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய இலக்கு வழி மாறி போயிருக்குது. உனக்கு இந்த வில்லு அம்பு எழுதக்கூடிய இந்த பயிற்சி ஒத்து வராது சொல்லி விட்டுறாரு. அடுத்ததாக 2வது நபர் வராரு. அவர்கிட்ட பார்த்து கேட்கிறாரு, எனக்கு கத்துக் கொடுங்க, வில் அம்பு எனக்கு கத்துக் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இந்த துரோணாச்சாரியா கேட்கிறாரு மறுபடியும் 2வது கொஸ்டின், அதே சேம் கொஸ்டின் தான். இந்த மரத்துல நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த காட்டுல இருக்கிற மரத்துல என்ன பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த நபர் சொல்றாரு, இந்த காட்டுல நான் இலையில பாக்குறேன், பழத்தை பாக்குறேன், அதோட ஒரு குருவியும் பாக்குறேன், குருவி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அது துரோணாச்சாரியா சொல்றாரு, நீங்களும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய இலக்கு சரியாக இல்லை, அதனால உங்களுக்கும் இந்த பயிற்சி ஒத்து வராதுன்னு சொல்லி விட்டுறாரு. 3வது நபராக நம்ம அர்ஜுனா வராரு. அர்ஜுனா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க தமிழ் படிக்கிறப்போ. அர்ஜுனா வராரு. அவரை பார்த்து இவர் கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. நானும் இந்த மாதிரி கத்துக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, இந்த மரத்துல என்ன பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ அர்ஜுனா சொல்றாரு, நான் மரத்துல இருக்கிற அந்த குருவினுடைய கண்ணை பாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மரத்துல இருக்கிற அந்த குருவினுடைய கண்ணை பாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா அவர் சொல்றாரு, துரோணாச்சாரியா, நீங்க தான் அர்ஜுனா, நீங்க தான் சரியான ஆள். ஒரு வில் அம்பை எழுதக்கூடிய ஒரு அந்த தெளிவான பார்வை, தெளிவான தொலைநோக்கு பார்வை உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களுக்கு தான் அந்த பயிற்சி தேவைப்படும் சொல்லிட்டு அந்த துரோணாச்சாரியா அர்ஜுனாவுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அன்பு இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும், எதையாவது நாம் வாழ்க்கையில ஒரு வரலாற்றை படைக்கணும்னு சொன்னாக்க நமக்கு இலக்கு முக்கியம், குறிக்கோள், இலக்கு முக்கியம். நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நான் இப்ப பிபி ஜாயின் பண்ணிட்டேன் ஃபாதர் சார், பிபி ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன், நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. ஓகே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு
குறிக்கோள் தெளிவாக இருக்கின்ற பொழுது நான் எதை நோக்கி செல்ல வேண்டும், நான் எதை நோக்கி நான் என்னுடைய முயற்சியை நான் எடுக்க வேண்டும் என்று குறிக்கோள் தெளிவாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கும். உங்களுடைய இலக்கு தெளிவாக இருந்தால் உங்களுடைய கனவுகள் நனவாகும். ஆகவே இந்த நாளிலே குறிப்பாக நமது இந்த கல்லூரியிலே நீங்களாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த கல்லூரி வழிநடத்துகின்ற நமது முதல்வர் தந்தை, துணை முதல்வர் தந்தை மற்றும் நமது துறை தலைவர் டாக்டர் வெற்றிவேலன் சார், நம்மோடு பணியாற்றுகின்ற நமது துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அவர்களோடு நீங்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும். அவர்கள் சொல்லித் தருகின்ற பாடங்கள் மட்டும் கிடையாது, அவர்கள் காட்டுகின்ற இலக்கை நீங்கள் அடைய வேண்டும். I wish that all of you have dream in your life. All of you have goal in your life. முதல் day, okay, today we are starting second week, second day. Fix some goals in your life. Okay, set some target in your life. That a target and dream and goal will drive you towards what you want to become in future. Okay, நான் யாராக எதுவாக ஆக வேண்டுமோ அதுவாக நான் மாறுவதற்கு நான் இப்போது வகுக்கின்ற அந்த இலக்கும் நோக்கமும் திட்டமும் தான் என்னை வழிநடத்தும். ஆகவே அன்பு இளைஞர்களே, தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனவு காணுங்க, இலக்கு நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. நான் பிபிஏ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறேன், எதுவாக ஆக போறேன், அந்த இலக்கை நீங்கள் நிர்ணயிங்கள். நிச்சயமாக இந்த வருகின்ற 3 ஆண்டுகளும் நீங்கள் கல்வி பயிற்சிக்கான மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் யாராக எதுவாக மாற போறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பையும் இந்த கல்லூரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஹாப்பி லேர்னிங். Have a wonderful day. Okay, thank you. Thank you, Father. It's a wonderful inspirational story, which from Mahabharata, Arjuna and Dronacharya's story. It's very interesting. So, my dear boys, as Father told, be focused on your goals. Fix up. So, I started my new career in Don Bosco College in BBA department. So, fix up your goal. So, this is what I want to do. The past 2 years, 11th and 12th, is gone over. So this is the exact place where you are going to fix your goal. Next, you are moving to the job market. இது முடிச்ச அப்புறம் நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அப்போ இங்க அடித்தளமா ஃபாதர் சொன்ன மாதிரி உங்க இலக்கை நிர்ணயிச்சிங்க. ஸோ ஃபோக்கஸ்ட், அந்த ஃபோக்கஸ் தெளிவான நோக்கத்தோட நீங்க செயல்படுங்க. ஸ்லோவா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி உங்க இலக்கை நிர்ணயிக்கிறது அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். இலக்குனா என்ன, அதை எப்படி நம்ம வகுக்கிறது, அதுக்கு எப்படி திட்டமிடுறது, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு காலையில் 9 to 10 இந்த டிஜிட்டல் லிட்ரஸி கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு நாள் நாங்களும் அதை எடுக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக. பிகாஸ் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபாதர் for a wonderful inspiration stories in the morning to begin the class. And students, if you have any problem in Communicate Academy, are you in the group, specific group, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குரூப்ல போய் சேர்ந்துருக்கிறீங்களா, இல்லை இன்னும் ஏதாவது குழப்பமா இருக்கா, யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தா எனக்கு ஐ வில் கிவ் 2 minutes, இங்க எனக்கு சொல்லுங்க, இமிடியேட்டா சால்வ் பண்ண பாக்குறேன். கம்யூனிகேட்டிவ் அகாடமி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிருக்கிறீங்களா? இல்ல சார் அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல இது வரைக்கும் நடக்கிறது எனக்கு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இஸ் எனிபடி இஸ் தேர் அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம், நாங்க உடனே சால்வ் பண்ண பாக்குறோம். ஓகே, காயத்ரி இஸ் டெல்லிங் நோ சார். அதே மாதிரி நீங்க இப்போ உங்க பேரண்ட்ஸ் நம்பர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஏதாவது கொடுத்துருந்தீங்க இந்த குரூப்லன்னா, சப்போஸ் நீங்க நம்பர் மாத்தினீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க குரூப்ல, நாங்க நம்பரை மாத்திடுறோம். ஓகேவா? ஸோ வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, ஃபோன்லாம் கேட்காதீங்க, ஃபோன் வேணும் லேப்டாப் வேணும்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவா, ஏன்னா பேரண்ட்ஸ் இப்போ தான் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப்பு யார்ட்டா இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுங்க. ஒரு மோடம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு தான், ஆல் ஃபார் ஃபியூ டேஸ். அண்ட் we are also eagerly waiting you to meet in Yelagiri. So okay, so learn the digital platform. It's very need of an hour. இந்த நேரத்துல, இந்த காலகட்டத்துல நம்ம டிஜிட்டல் லிட்ரஸி ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? வசந்த் குமார், நேற்று என்ன கத்துக்கிட்டீங்க சொல்ல முடியுமா? வசந்த் குமார், கேன் யூ டெல் வாட் யூ லேர்ன்? தமிழ்ல கூட சொல்லலாம், இல்லை இங்கிலீஷ்ல சொல்லலாம். வசந்த் குமார், வாட் யூ லேர்ன்ட் எஸ்டர்டே? சார் நேற்று என்ன கத்துக்கிட்டீங்க? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? 9 to 10 அட்டெண்ட் பண்ணேன் சார். என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க எந்த ஊரு, எங்க முடிச்சீங்க 12th ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியுமா குயிக்கா உங்களை பத்தி? திருப்பத்தூர் சார். ஓகே, டொமினிக் சாவியோர் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். திருப்பத்தூர் டொமினிக் சாவியோர். நேற்று என்ன கத்துக்கிட்டீங்க? டிஜிட்டல் லிட்ரஸி தான் சார். அப்படின்னா என்ன? அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்க. எழுத படிக்க தெரியும். லிட்ரஸினா எழுத படிக்க தெரியும்.
இந்தியாவில டிஜிட்டல் லிட்ரஸினா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஓகே ஓகே அந்த மாதிரி. சரி, கத்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டிஜிட்டல் லிட்ரஸி. இதை நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸஸ் வகுப்புகள்லாம் போகலாம். கொஞ்ச நாளைக்கு இதை கத்துக்குங்க, வேற வழி கிடையாது. அது தேங்க்யூ இங்க இருக்கிற இளைஞர்கள் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நீங்க பழகிட்டீங்க ஏற்கனவே. இது ரொம்ப கஷ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஆல் யுவர் ஜென்ரேஷன் குவிக் லேர்னர். இந்த ஜென்ரேஷன், நீங்க இருக்கிற ஜென்ரேஷன் வந்து விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை நீங்க கத்துக்குங்க, பயனுள்ளதா மாத்திக்கங்க. ஓகே, எனி ப்ராப்ளம், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க உடனே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க. வலன் சார் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாரு. யூ வில் பி சப்போர்ட்டிங் டு எவ்ரிதிங். ஓகே, தேங்க்யூ வசந்த். மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் வலன், எஸ் யூ கேன் வலன். தேங்க்யூ சார். ஓகே. Hope my screen is visible to all. Can everyone see my screen? Yes. Yes. Okay, sir. Thank you, sir. So I would like to thank for Sagai Raj once again for a wonderful morning talk, and we'll quickly go into the day 2 of our digital literacy sessions. So as Vasant told, yesterday we had the introduction about digital literacy, and we know about what are the importance we need to know this digital literacy, and we learned the 3 mantras. Can anyone tell what is the 3 mantras I taught yesterday regarding the digital literacy? 3 S's we discussed. 3 S. 3 S in digital literacy. Can anyone? Yes, Pradeep Kumar. Yes, you can. Addiction. Okay. Trap. Okay. Fact. Okay. In order to overcome these 3, what we have to do, Pradeep Kumar? Digital threats. Okay. No, yes, you're right. Exactly. To overcome all these 3, what we have to do? The 3 S we discussed, right? Okay, Safety, security. Yes. Use secure. Use with self-care. Yes. Thank you, Pradeep Kumar. Yes. So that is a very important agenda of SDS class. We have to use any digital platform in a safety manner and in a secured environment. And thirdly, always know that you are going to get affected. So always put yourself in care. So self-care is important. So these are 3 S or 3 mantras of digital literacy. So quickly we go into today's session. So yesterday I told you about digital transformation. In digital transformation, we have got tools for everyone, okay, and tools for all, not just only for few people, not just only for few selected activities. No, we have got tools for everything. For example, in the first image we can see school bag. Okay, now we have got different varieties of digital school bags, like tablets, laptops, all those things. And we got files also. We got some tools for files also. We need not to store it in a textbook, or we need not to store it in a notebook. You need not to write it in a pen and paper. You can digitally store it, and also you can look for information in a digital platform. And we have got a fourth icon. We have got whiteboards in classrooms, or blackboards in your school, green boards in colleges. But now we have also got digital boards. We will introduce you what is digital board. We'll show you a demo on it. And we have got different type of gadgets. So the digital transformation is everywhere. You can use n number of tools for all the activity. So we will be slowly getting introduced to very important tools that are helpful for your academic growth. Okay, am I clear? Is it okay for you all? Yes, thank you. Yes, thank you. Yeah. So today we will be looking about G Suite. Yesterday I was telling you, right, 3 different types of tools.
Can anyone tell what are the three types of tools we discussed? Three types of tools we discussed, right? Yes, yeah. What are the three types of tools? Pradeep Kumar says yes. What are the three types of tools? Can anyone? Okay, I will tell. So we talked about communication tool, and we talked about interaction tools, and we talked about learning management system. Hope everyone gone through Moodle and learned what Moodle it is. Yes, everyone know what Moodle it is? What is Moodle? Everybody got, yes, majority of you submitted your assignments. I'm really happy for that. So today we will be looking into G Suite. Okay, it is a wonderful tool we all got in our college. So you can explore a lot of things with this G Suite. So before knowing G Suite, we have to know what is Google. Okay, we will talk a few key points about Google, and we will be coming back and learning what is G Suite. My screen will not be visible for a minute. I will be resharing it. There is a famous saying about Apple, right? What they say, apple a day. Anyone knows? Apple a day saves a day. So there is a good saying that if you eat apple every day, you will be saved from doctor. That means you will not get any disease. The same thing when Google came into our life. Majority of us know what is Google and we use it. So what they say is Googling every day saves your life. So you get lot of information in Google, lot of good information in Google. So what it helps you to grow. It helps you to update from different fields. You'll get latest incidents in different sectors. So information is very easily passed in Google, and we can develop ourselves so that will get survive. If an interview or ask you in a question, what was the current affairs in our country? See, if you are Googling every day regarding the current affairs, yes, you'll be able to answer. You will be saved. So that is what Google is coming and telling you that Googling every day saves your life. And then we'll just know what is Google and a kind of a small story I will tell you. Google was founded by Larry Page and Sergey Page. So these two people are college students like you and like me for past. So they were in a college, in Oxford College. They were learning about computer networks, and in their hostel they were starting to build some database. So we'll tell you what is database and all. Okay, so they want to have a digital storage where the students will go and access and get the information. This is what a plain example for database. Okay, so they started it in a college hostel room, and slowly they introduced to their friends, and they slowly introduced into others college mates, and the whole college adopted the system. Once they completed their academic life, they came to America and they started the company called Google. And now today is one of the biggest company that rules the world. See, they have got 8 categories of products, different categories. See, digital transformation through Google is very, very easy. They made it possible that every product is available for everyone. So majorly they classify into 8 different categories, and they have got 150 plus products. See, the list is huge. If you go and search about what are the Google products, you will be feeling, oh, இவ்வளோ products இருக்கா அந்த அளவுக்கு they have got so much of products for everyone. And they are the leaders in digital. See, they have got YouTube that was replacing televisions, and we have got social media pages, we have got newses. All these things are comes through only Google. Even though Facebook is a different company, they don't have any search engine as of now. They have to depend on Google. They have to place their application in Google. So majority of the companies depend on Google. So Google are leaders in digital promotion. Okay, they are the pioneers. See, they generate 4.5
$48.8 billion sales every year. See, that makes them a very, very, very huge huge revenue for any company, right? So now Google is a topmost company in revenue building. Revenue means வருமானம். End of the year நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், இவ்வளவு செலவு பண்ணேன், ஸோ எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது. அந்த லாபத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 136.22 பில்லியன். ஸோ எந்த கம்பெனியுமே வந்து இந்த அளவுக்கான வருமானத்தை வந்து டிஜிட்டல் மூலியமா எடுத்ததே கிடையாது. ஸோ த்ரூ டிஜிட்டல் platforms, no company ever did this, but only Google can manage to do it. That is what the story of Google. Now the Google is called as Alphabet. Who is the leader of Google now? Who is the CEO of Google now? Can anyone know? Sundar Pichai. Sundar Pichai. Nice. Yes. Sundar Pichai is a CEO of Alphabet and Google. So that's the story of Google. So we will be slowly going into G Suite. What is G Suite? How we are going to use? What are the tools they have got? We'll slowly explore. Okay. Am I clear? Am I able to make you understand? Any doubts so far here? Yes, thank you, Junaid. Okay, so Google is a wonderful company. You can go and read a lot of stories how these two founders made into a very big company and how Sundar Pichai became a CEO. Is from very humble background, but leading a company that is monster in digital world. It is very inspiring, right? So you just go through and get some ideas. Then you will also learn how you can uh, how you can fix your target in your life. So in G Suite, we have got two main products. So these are the two products you have to understand very clearly. Okay. So can you identify what are the icons I have placed here? Can anyone tell what are the icons I am displaying you? Anyone knows what are the icons? Yeah. Gmail, Google Drive. Gmail, Google Drive. Yes, Gmail and Google Drive. So these are the two applications we are going to use, we are going to learn, we are going to explore a lot. Okay. So we'll go into Gmail first today. How many of you have Gmail account? I wish 31 of us having a Gmail account, right? Yes, Rexlin says she has, Ashu says she has. Okay, so we'll put it as I am. Yes, everyone has Gmail. What is the purpose of Gmail? Can anyone tell? What is the purpose of Gmail? Yes, yeah, somebody is able trying to talk. Yes. What is the use of Gmail? Why we use Gmail? Personal. Pradeep Kumar tells this one. Yes, yeah. What is it? Identity. Identity. Okay. Gopi tells send message. Yes. We communicate through emails, electronic mails. In olden days, how we used to communicate? We'll be write in a paper. In movies, all we seen, right? We'll be putting in a bird's leg and it will fly from one territory to another territory and it will deliver. They will read and they will come back. That is what the communication started in older days. And later they started into write in a copper plates. So they will be writing in a copper plate and they'll be sending it to a middleman and that middleman will be delivering it to the person. And later, once Chinese invented paper, they started writing in paper. And there are evidence that they were writing on the skin also, previous human race. So the communication is very, very important. Whether it is a stone age, whether it is an iron age, whether it is a digital age, communication is very, very important. There are different electronic mails we have got, different applications. We have got Yahoo, we have got Zogo Mail, we have got Terillian Mail. There are different applications, right? But Gmail is the leader in email, that is electronic mail. If
instead of sending a physical letter, you are sending an electronic letter. That is what email. So email of Google company is named as Gmail. Okay, Google Mail. So that is the definition for Gmail. The electronic mail that named behind Gmail. So Google Mail. So as Junaid told, yes, Gmail also gives you an identity. We can send different type of files in the Gmail. In letter, what you can do, only you can write, right? Maybe you can put something on the post cover. It can be misplaced or it can be missed. There are opportunities are there. But in digital, that is electronic mail, you can transfer electronic files very easily. Photos, videos, like PDFs, any other document. It is easy to transform it to one person to another person. So what it happens, the communication becomes very fast. You need not to worry about time factor. Quickly you can discuss, right? Quickly you can transform information. So what happens? The development of different people gradually increases. So Gmail is a very important tool in communication. Okay. So every Gmail has two different things. What is that? Can anyone tell me? What is the two important thing you need to have to access the Gmail? Yes, Santosh? Gmail, Yes? sir, What is it? Gmail password, sir. Yes. You need to have a Gmail and password. See, that is the key for yourself to open a Gmail. Yes, Santosh, you can mute yourself. Thank you. Yeah. Okay, sir. Santosh? Yeah, thank you, Santosh. Yes, you as Santosh told, we need to have Gmail and password. These are the two things will give you access to Gmail or any other electronic mail. You Google it, what are the different email platforms are there? There are different platforms are there. So whatever email you use, you will be needing your email ID, that is your name, and that is then your password. So without these two, you cannot enter into any of the Gmail account or electronic mail account. So this is very important. So in digital literacy, very much underlined term is don't share your passwords. Okay, whatever the reason, do not share your passwords. Any type of passwords you should not share. See, this is part of the digital literacy. Even though he is your best friend, even though he is your brother, even though he is your sister, do not share your passwords. The person may be good, but that can be stolen from them also. So do not put yourself in trouble. Do not share your email ID or your password. You have to share your email ID, yes, but don't share email ID and password together. Don't do that. In case of any digital account, whether your Facebook account, whether your Instagram account, whether your bank logins, no, don't do that. Do not share your passwords or do not share your username along with your password. Okay, maybe to find you in Facebook, you can tell Santosh Jagan underscore 111 Valan Peter 008. See, all these things we can share, but do not share your password. That is very important. So the in the digital literacy, sharing password is prohibited. So understand in mind, do not share your password. You have to create good share passwords. I will share certain videos how to create a creative passwords in a secure manner. Okay, so in our college G Suite, you will have a unique ID. Each and every one of you will have a very unique ID. Okay, that unique ID will look like this: your register number, that is B205000. So each and every one will have your unique ID as your roll number, then followed by our domain. See, you have to understand what is domain. Whenever you go and type in the Google browser, the address of the page is known as domain. Okay, so dbc.alagri.edu is our domain. If you want to access our website, you can access through dbc.yelagiri.edu. Fine, am I clear? And do you understand what is unique ID and what is domain? Am I clear?
Yes, okay. Thank you, Gayatri. Thank you, Junaid. Thank you, Gobi. Yes. So your unique ID is your roll number and your domain name is our college name. So very simple to remember your ID B20500 at the rate of dbc.alagri.edu. So there is no email, no unique ID like this. So just for our your understanding, I have created. We will start from 501. I'm sure that we'll start from 501. So make sure you learn your unique ID and your domain name properly. Okay. So how we are going to log in? See, I am going to tell you in a manual manner. So I'll be explaining to you how the login works, and we will check how you can do at your home. Okay, you have to do it yourself. So first thing, make sure you have your Gmail application updated. If you have got new Android phone, go to Play Store and check whether it needs to be updated. Make sure you update your Gmail application. Don't add any other information in your Gmail application. Okay, so we just go update your Gmail application. Don't change any other settings. Just wait there. So when you go to, I will be showing you, right? Just I will explain you now, then I will show you. Okay. Then go to your Chrome browser. Okay. If you are using a Gmail ID, Gmail up with application, update the application and log out from your previous Gmail, that your personal mail ID. Just log out for a minute or just we complete the process. Then you go back to Chrome. Okay. Every Chrome has a account sync. I will show you. You have to access the account sync. You have to log in with your email ID and the password which is given to you. Okay. Once you log in, directly what you have to do, go and change your password. The password is commonly built for everyone. So you will be changing your password manually. Okay. This is what you have to do it in Chrome. Fine. You come back, open your Gmail application, do the same process, but this time use the password you changed in the Chrome and log in with your Gmail application. Once you log in with your Gmail application, that is our college ID, unique ID and domain name application, you will be asked to create a work profile. Okay. It will ask, can I install work profile? Okay. You have to install a work profile. It will ask, do not skip it. You have to install it. Okay. Once you do this process in your Gmail application, majority of you having Android, right? Anyone having any other operating system other than Android? Anyone having iOS or anything else? Rails or Tizen? Anybody having any other mobile phones? No, right? No. Everyone having Android. So it is very simple for me to explain. So once your Android device synced with your college email ID, there will be a change in your mobile. Okay. So I will be showing you. Okay. See, can you see the mobile? For time being, I will be. Can you see my mobile? Yes. Yeah. Okay. So what I will be doing it here is, once you create your Gmail ID, there will be a profile of work will be created in your mobile. Okay. Can you see this icon work? In Samsung, in Google Pixel, or any other mobile that Korean built mobiles like Samsung we have, and we have got few other mobiles are there like Lava, and all these mobiles will have this option, this icon. All the Samsung mobile will have this icon. Okay, work. Those who, how many of, can you mention what are the brands you people are using? What are the brand? How many of you using Vivo? How many are you using Vivo? Okay, Janet is using Vivo.
MI, okay, Redmi. Yes, both are same. Okay, more or less together. Yes, Oppo. Okay. So Moto, nice. So Varsha Sekhar, you can easily do this. Okay, yes, yeah. Okay, majority of you having Samsung. Okay, Kishore Clement is having iPhone. Okay, so Kishore, you will be having some glitches. So if you're having any trouble, please contact me. Okay, in person, you call me. Okay. So those are having Samsung, those are having Moto, it's fine. It will be good. LYF also, it will be good. It will be coming into a very good. So whenever you log in, when you once you log in with your application, you will get a profile like this. Okay, like people who are using Samsung, people who are using Moto will get this profile. Okay, can anyone see the? Can everyone see the mobile? See, once you open a work profile, all the Google applications will be available for you separately. It will create different Gmail, different Google Drive, different your Play Store, everything. Samsung users will get, and Redmi, Realme, and all those people will have a different screen. Okay, you people also will have a different screen, and I will show you right now. Okay, how to log in and how to proceed further with your Chrome. All of you start using Chrome first, then we will be using the Gmail application. First, you start with Chrome, and if we have any issues, we will resolve it over there, and then we will be finalizing it with our Gmail application. Am I clear? Am I got you? Am I got you? Is it clear for you all? Yes, okay. So now I'll be sharing you how to add your Gmail in your Chrome. Is my screen visible? Yes, okay, fine. So I am using laptop, so your look and feel will be different, and well, you have to use, you all have a Chrome application, okay? So go to Chrome. So in the Chrome, if you use Chrome, there will be settings, okay? Okay, wait, yeah, I will be. Is my Chrome pages visible to you? Yes, okay, yeah. So when you go to Chrome, it will be asking you to sign in, okay? So go to settings and see here we have got, you will be getting the same window in your mobile phones, okay? Go to Chrome, possible you update the Chrome, so it will be easy. So you have to add an account here. I'll be removing my account, and so you have to add your account name, and that will show, give you some icons. You can set it as your profile. Is my screen visible to all? Yes, yes, Roland. Yes, Roland. Yeah, yeah. Okay. So once you do, there will be button called add. Okay. So just add your profile. See, you will get a new fresh browser in your Chrome.
So now you have to click sign in. Okay. If don't use the word already don't start a get started, already a Chrome user, yes, you click that button, Chrome user, click it. Okay. So now you will get a pop-up for your sign in to Chrome. So now your I'm screen. going. Screen is not visible. Yes. Your next is class for 30 years. No? Yes, sir. Yes, sir. Completely, Okay. sir. So now we are going to type your email ID here. See, don't make mistakes, okay, like this. So you have to make sure your email ID is clearly mentioned. Okay. So I'll be checking my email ID clearly. Now you have to enter your password. So you can add your recovery phone number or your recovery email ID and you can confirm it. Make sure you add your mobile number to recover your password. So you can confirm it. So you will get Chrome by default. Okay, you will change a new browser in you. If it is a default browser, yes, you can have it. If you want to skip it, you can skip it. See, now my Gmail is ready to use. Okay, you have to log in again. You have to log in again. See, now you can access your college email ID through Chrome, not through application. Make sure you press save button. Okay. So make sure you are pressing the save button and it will avoid you forgetting your password. Once you log in, you go to settings, manage your Google account settings. It is the password is for common. So go to security and there will be option to password. See, last change 21st July. So you go and change your password. See, you'll be asked to log in your password again. So your password is very, very important. Do not share your password with anyone or don't share it. See, once you do that, you'll be asked to change your passwords. Okay. Is it clear? Yes, okay. So post 12 p.m. or once your communicative English class is done, I will be sharing the email IDs along with your passwords. So today task or today's assignment is you are going to log in your Gmail accounts in your Chrome application. Okay. So if anyone having any issues, we'll be resolving it by today because all the communications, all your activities will be monitored in Gmail. Okay. Am I clear? Any doubts so far? One is that they have to install that work profile, no? Sir, in Chrome, they need not to do it. So once the Chrome is done, we'll be going to application, sir. Okay. Okay. So a few points to add, Professor Valan, my dear boys and girls. Actually, regarding this G Suite, பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு நார்மலா யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்றீங்களா, அது மாதிரி உங்களுக்கு இது நீங்க கிரியேட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம காலேஜ் பே பண்ணி உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நீங்க வந்து பர் மந்த் நிறைய பே பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா காலேஜ் பண்ணிருக்காங்க. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ஜி சூட்டுக்கு எவ்வளவு பே பண்ணுன்ட்டு. ஸோ இது அது 30 ஜிபிக்கு 1000 rupees 500 rupees நீங்க பே பண்ணணும். பட் இது வந்து முழுக்க முழுக்க காலேஜ் உங்களுக்காக ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ். இப்போ நிறைய பேர் போட்டோஸ் வீடியோஸ் உங்க பர்சனலா நிறைய வச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல வந்து கூகுள் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதுல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்க சர்டிஃபிகேட்ஸ் நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த ஐடியா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கூகுள் டிரைவ் பத்தி ஏதாவது சொன்னீங்களா? இல்ல சார், இல்ல சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கூகுள் டிரைவ் பத்தி சொல்லித்தரோம். கூகுள் டிரைவ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க 12th சர்டிஃபிகேட், 11th சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி
இது எல்லாத்தையும் நீங்க அந்த டிரைவ்ல போட்டு வச்சிருக்கீங்க. எப்ப வேணாலும் நம்ம காலேஜ்ல நாங்களும் நீங்களும் அக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இட்ஸ் a very useful tool, G Suite. So learn it and start using this. By next week உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்ல கம்யூனிகேஷன் வராது, ஜிமெயில் ஐடிக்கு தான் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் வரும். So start using the college ID, which is, I can say, which is costly, but for you it is given free. Okay, thank you, Valan. Okay, thank you, Valan. Shall we wind up, Valan? Yes, sir. Yes, sir. Yeah. Okay, thank you, boys. Move to the Communicate Academy. You take a 10 minutes break and join to a respective group, Communicate Academy. Thank you.